வெல்கம் டு ப்ரோப்ளஸ் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆப்டிடியூட். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா செட் 15 15வது செட்டு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 5 வீடியோஸ் தான் வரும். ஆப்டிடியூடுக்கு இன்னும் மொத்தம் 5 தான் இருக்குது. நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ₹10,000 is being compounded at 20% per annum. Calculate the amount of after 2 years if the rate of interest is charged half-yearly. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பிரின்சிபல் வந்து பார்த்திங்கன்னா 10,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20%. சரிங்களா, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 இயர்ஸ். இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆஃப் இயர்லி. சரிங்களா, ஸோ ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா CA ஈக்குவல் டு P × 1 + R/2. எதுக்கு R/2 போடுறோம்னா காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி. சரிங்களா, அந்த மாதிரி n வந்து 2n. சரிங்களா, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். P என்ன 10,000, ஓகேங்களா. R வந்து 20%. இங்கே R/2னால 10% ஆயிடுச்சு. n வந்து 2 × 2 4%. சரிங்களா, ஸோ CA ஈக்குவல் டு 10,000 × 1 + 10 ஆயிடுச்சு, 100^4. சரிங்களா, 1/10 வந்து 0.1. ஸோ 1 + 0.1 1.1 ஆயிரும், பவர் 4. சரிங்களா, ஸ்டெப் வந்து கம்மி பண்ணி போடுறேன். சரிங்களா, அடுத்து 10,000 × 1.1^4. ஸோ இந்த 1.1 வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ 1.1 ஸ்கொயர் என்ன 121. கரெக்டுங்களா. அடுத்து 1.21^2. அதாவது இந்த பவர் 4 தான் இப்படி பிரித்து எழுதுகிறோம். சரிங்களா, இந்த 121 எப்படி ஷார்ட்கட் பாருங்கள். 121 எழுதிக்குங்க. பிரித்தோம்னா 01 144. சரிங்களா, அடுத்து 12 × 1 12, 2 டைம்ஸ் வந்து 24. சரிங்களா, இது வந்து ஷார்ட்கட்டு ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்கும், பார்த்துக்குங்க. இல்லைனா லிங்க்குக்கு நான் கீழே போடுறேன். சரிங்களா, ஸோ இந்த 1.1 பவர் 4 தான் 14641 மாறிடுச்சு. ஸோ பாயிண்ட் வந்து இங்கே வரும். ஸோ 10,000 × இந்த வேல்யூ. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா 14641. சரிங்களா, இதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த மீன் ஆஃப் அ டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் 18 and the standard deviation is 4.5. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்? சரிங்களா, ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா மியூனா மீன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ 18. அடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து சிக்மா வந்து 4.5. சரிங்களா, அது கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், அது சிவி. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னென்னா சிக்மா பை மியூ × 100%. அவ்வளோதான், ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர். ஸோ என்ன, ஸோ 4.5 / 18 × 100%. சரிங்களா, இங்கே 9, இங்கே 50. ஸோ இது 9 டேபிளா 0.5 55. ஸோ 25%. ஆன்சர் கரெக்டுங்களா. இந்த 55 தான் 25, ஒரு 0 ஒரு பாயிண்ட் தள்ளி வைக்கிறோம். ஸோ 25%. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி தான் கரெக்ட் ஆன்சர். The question, 10% can do a job in X days. If 20% with twice the efficiency can do the same job in 5 days, then find the value of X. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 10% வந்து எக்ஸ் டேஸில் வேலையை முடிக்கிறாங்க. சரிங்களா, அதே வேலையை 20% அவங்க வந்து ட்வைஸ் த எஃபிஷியன்சி டபுள் மடங்கு வேலை செய்கிறாங்க, 5 நாளில் முடிச்சிடறாங்க. சரியா, ஸோ இப்போ இந்த 10% வேலை பண்ணாங்களா அவங்க வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க, அந்த எக்ஸை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா, இங்கே இது வந்து எப்படி சால்வ் பண்ணுறது? சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து இவங்க என்ன ஒர்க்கு பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. இவங்க என்ன ஒரு செவுறு கட்டினேன், 2 செவுறு கட்டினேன், இல்லை ஒரு ரூம் கட்டினேன் அப்படின்ட்டு என்ன ஒர்க்குன்னே தெரியாது. சரிங்களா, ஸோ அந்த ஒர்க்கை வந்து ஒரு யூனிட்டாக நம்ம எடுக்கணும். அதுக்கு தான் இப்போ ஒர்க் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பர்சன் இன்ட்டு எஃபிஷியன்சி. இங்கே வந்து எஃபிஷியன்சியும் ப்ளே ஆகுது. சரிங்களா, ஸோ எஃபிஷியன்சி இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஒர்க்கை வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்கோங்களேன். ஃபஸ்ட்டு கேஸில் என்ன 10%. ஸோ 10
எஃபிஷியன்சி 1 மடங்கு தான். நம்பர் ஆஃப் டேஸ் எக்ஸு, அவ்வளோதான். ஸோ ரெண்டாவது கேஸில் வந்து பார்த்திங்கன்னா 20% 2 மடங்கு எஃபிஷியன்சி எத்தனை நாள்? 5 நாளில் முடிச்சிட்றாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணுங்கள். 20 × 2 40, 40 × 5 200. சரிங்களா? ஸோ ரெண்டுமே ஒர்க்கு சேம் தான். இவங்களும் அதே தான் பண்ணுறாங்க, இந்த 10% அதே தான் பண்ணுறாங்க, 20% அதே தான் பண்ணுறாங்க. ஸோ இங்கேயும் 200 தானே, இது ரெண்டு சேம் தானே, இந்த ஒர்க்கு வந்து சேம் தான். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா போதும்ல. ஸோ 10 × 1 × x = 200. ஸோ எக்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. x = 200/10. ஸோ 20. ஸோ எத்தனை நாளில் வேலையை முடிக்கிறாங்க? 20 days. ஸோ ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, P can do a piece of work in 60 days and Q can do the same work in 50 days. Find the ratio of working efficiency of P and Q. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, P வந்து 60 நாளில் வேலையை செய்கிறாரு, Q வந்து அதே வேலையை வந்து 50 நாளில் செய்கிறாரு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒர்க்கிங் எஃபிஷியன்சிக்கு ரேஷியோ கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, efficiency of P is to efficiency of Q. சரிங்களா? ஸோ நம்ம ஆளுங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, தப்பு பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா 60:50 அப்படின்னு போட்டு 6/5, அதாவது 6:5, 6/5ன்னு பி ஆன்சரை மார்க் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இது வந்து தப்பு, பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து இது டேஸ் தான், எஃபிஷியன்சி கிடையாது. ஸோ அந்த டேஸை வந்து எஃபிஷியன்சியை மாற்றணுன்னா எஃபிஷியன்சி = 1/time taken. சரிங்களா? ஸோ இதுதான் எஃபிஷியன்சி, இதை மாற்றணும். ஸோ எஃபிஷியன்ட் ஆஃப் P is to efficient of Q. அப்போ என்ன பண்ணணும்னா 1/60 is to 1/50. சரிங்களா? அப்போ கிராஸ் மல்டிப்ளை ஆயிரும். ஸோ ஆன்சர் வந்து 5/6. சரிங்களா? ஆன்சர் வந்து சி தான். இது நல்லா பார்த்துக்குங்க, எஃபிஷியன்சின்னா தலைகீழ பண்ணணும். அடுத்த கொஸ்டின், a kite is flying at a height of 50 meter. If the length of the string is 100 meter, then the inclination of the string to the horizontal ground in degree measures is. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கைட்டு வந்து அது ஒரு பட்டம் வந்து பறக்குது. சரிங்களா? அதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 50 மீட்டர். ஸோ இங்கே தான் பட்டம் பறக்குது. ஓகே, அதோடைய லென்த்து. சரிங்களா? அதாவது பர்சன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நேராக நின்று பட்டம் விட முடியாதுல்ல, ஆங்கிளாக தான் இருப்பாங்க. சரிங்களா? அது அந்த பட்டத்துக்கும் அந்த கயிறு இருக்குது பார்த்திங்களா, அதோடைய லென்த்து வந்து 100. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த கயிறுக்கும் இந்த கிரவுண்டுக்கும் என்ன ஆங்கிள், இந்த டீட்டா தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஃபார்முலா என்ன? sin θ ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். சரிங்களா? ஸோ இதுக்கு ஆப்போசிட் என்ன? இது தானே. ஸோ 50. ஹைபாட்னியூஸ் இது தான், இந்த 100 தான் ஹைபாட்னியூஸ். ஸோ டிவைட் பை 100. ஸோ 1/2. 1/2னா 0.5. ஸோ 0.5. ஸோ sin θ வந்து 0.5. அப்போ θ வந்து இங்கே மேலே எழுதுகிறேன். ஸோ θ = sin inverse of 0.5. 0.5 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 30 டிகிரி. ஸோ ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபஸ்ட் 8 ஆட் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ரைம் நம்பர் அது 8. சரிங்களா? நமக்கு தெரியும் 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23. சரிங்களா? ஸோ ஆட் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2 வராது. சரிங்களா? 2 வந்து ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர். சரிங்களா? 2 தவிர்த்து மீதி இருக்கிற ப்ரைம் நம்பரில் ஃபஸ்ட்டு 8. ஸோ 8 வந்துருச்சிங்களா? கரெக்டு, 8 வந்துருச்சு. ஸோ இது ஆட் பண்ணாலே ஆன்சரு. ஸோ 3 + 5 8, 18. அடுத்து 30. ஸோ 1942ங்களா? ஸோ அடுத்து 8 + 18. ஸோ மீதி வந்து 8, 18, 30, 42 இருக்குது. எவ்வளோ? 26, 72. ஸோ கூட்டினீங்கன்னா 98. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. ஸோ பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இஃப் a = 2b/3,
B equal to 2C/3 and C equal to 2D/3. Then find the ratio of B and D. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா B and Dக்கு ரேஷியோ கண்டுபிடி. ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ மேலே என்ன இருக்குது, B கொடுத்துருக்காங்களா. ஸோ B equal to 2C/3. ஓகே. D இருக்கா, D எங்கேயுமே இல்லை. D வந்து இந்த Cயில் மட்டும்தான் இருக்குது பாருங்கள் நல்லா, வேறு எங்கேயுமே D கிடையாது. ஸோ இந்த Cக்கு பதிலாக இது சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ B equal to 2C/3ல் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ 2 into 2D/3 whole power 3. ஸோ B இங்கே இருக்கா. ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 3 மேலே வந்துடும், 2 கீழே வந்துடும். B equal to 2D/3. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, B/D கண்டுபிடிச்சா போதுமா. ஸோ D இந்த சைடு கொண்டு வந்துடுங்க, மீதி நம்பர்ஸ்லாம் அந்த சைடு எடுத்துகிட்டு போங்க. ஸோ B/D, அதாவது இந்த D வந்து கீழே வந்துருச்சு, மேலே வந்து 2/3, மறுபடியும் 2/3. அதாவது இந்த நம்பருக்கு பார்த்திங்களா, இது மேலே போயிடுச்சு, இது கீழே வந்துருச்சு, அதுதான் இந்த வேல்யூ. சரிங்களா. ஸோ அப்போ B/D equal to 2 2s are 4, 3 3s are 9. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4/9. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். The following table represents the number of fans of star MSD, VK, RD and SR in different area of a town. Consider the information and answer the following question based on it. ஸோ ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, இந்த டேபிள் பேஸ் பண்ணி 2லேருந்து 3 சம் வந்து கேட்பாங்க. சரிங்களா. ஸோ இது வந்து பேஸ். இந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா 3லேருந்து அட்லீஸ்ட் 4 சம் கூட வரும் சம்டைம்ஸ். அதுக்கு இது பொது. இந்த டேபிள் வச்சு தான் அந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேபிளில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த டேபிள் பேஸ் பண்ணதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஃபேன்ஸ் ஆஃப் ஏரியா 2 டு தட் ஆஃப் ஏரியா 3. ஸோ ஏரியா 2க்கும் ஏரியா 3க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணால் இந்த ஏரியா 2 ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏரியா 3 ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. ஸோ ஏரியா 2 ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா 2200. சரிங்களா. ஏரியா 3க்கு வந்து பார்த்திங்கன்னா 14,300. சரிங்களா. இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2100. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ஏரியா 2 வந்து 2100 பேர் கம்மியாக இருக்காங்க ஃபேன்ஸ். அதாவது அவங்க டைரெக்டாக ஆன்சர் எவ்வளோன்னு கேட்கல. அவங்க ஆன்சரில் வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஏரியா 2 வந்து 2100 பேர் கம்மியாக இருக்குது பாருங்கள், இது சின்ன வழி, இது பெரிய வழிவா. ஸோ அதை தான் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பி தான் கரெக்டு. அடுத்து டேபிளில் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேன்ஸ் ஆஃப் எஸ்ஆர் அண்ட் எம்எஸ்டி. ஸோ எஸ்ஆருக்கும் எம்எஸ்டிக்கும் இப்படி ஃபேன்ஸு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ எஸ்ஆர் வந்து இங்கே இருக்குது கீழே, அதே மாதிரி எம்எஸ்டி இங்கே இருக்குது. சரிங்களா. இது வந்து டிஃப்ரென்ஸு சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ எஸ்ஆர் கூட்டினீங்கன்னா எவ்வளோ, எம்எஸ்டி கூட்டினீங்கன்னா எவ்வளோ. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 13,100. சரிங்களா. அதாவது இது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. அடுத்து இதே மாதிரி இதையும் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிங்கன்னா 11,500 வரும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சரு. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 1600. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்து டேபிளே தேர்டு கொஸ்டின் பாருங்கள். என் ஆல் ஹூ ஹாஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபேன்ஸ். ஸோ இந்த 4 இதுலேயும் வந்து யாருக்கு அதிக ஃபேன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எது பெரிய வேல்யூவோ அதுதான் ஆன்சர். சரிங்களா. ஸோ ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ போன சம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்எஸ்டிக்கும் எஸ்ஆருக்கும் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். கரெக்டுங்களா. ஸோ எம்எஸ்டிக்கு வந்து எவ்வளோ 13,100. ஸோ இது போன சமுக்கே பண்ணியாச்சு. சரிங்களா. மீதி வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ விகேக்கு ஆட் பண்ணிங்கன்னா 11,500. ஆர்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 14,700. ஸோ இருக்கிறதுலே பெருசு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டி. ஸோ ஆர்டிக்கு தான் ஹையஸ்ட் ஃபேன்ஸ். ஸோ ஆன்சர் வந்து சி. அடுத்த கொஸ்டின். In a mixture 25 liters, the ratio of milk and water is 4:1. How many liters of milk must be added to make the ratio 16:1? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கண்டெய்னரில் 25 லிட்டர் பாலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதோடைய ரேஷியோ 4:1.
என்ன பண்ணுறாங்கன்னா பால் ஊற்றுறாங்க. பால் ஊற்றுனதுக்கப்புறம் ரேஷியோ வந்து 16:1 வரணும். சரிங்களா? ஸோ இந்த 16:1 வரத்துக்கு எவ்வளோ லிட்டர் பால் கலந்துருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதை எத்தனை லிட்டர்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா டோட்டல் வந்து எத்தனை லிட்டரு, 25 லிட்டர் இருக்குது. ஸோ இதில் மில்க் வந்து எவ்வளோ, வாட்டர் வந்து எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 4:1. இது வந்து மில்க்கு, இது வந்து வாட்டர். ஓகே. ஸோ டோட்டலாக எத்தனை பங்கு, 5 பங்கு. ஸோ 5ல் பால் வந்து எப்படி 4/5 இன்ட்டு 25 5. ஸோ 20 லிட்டர் பால் இருக்குது. அதேமாரி தண்ணி வந்து 5ல் 1 பங்கா இன்ட்டு 25. ஸோ 5 லிட்ரு தண்ணி இருக்குது. ஸோ பால் வந்து 20 லிட்ரு, தண்ணி வந்து 5 லிட்டர் இருக்குது. எது, அந்த லிக்விடில். ஸோ கண்டெய்னர்னு வச்சுக்கலாமா? அந்த கண்டெய்னருக்குள்ளே வந்து 20 லிட்டர் பாலும் 5 லிட்டர் தண்ணி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பாலை தான் ஊற்றுறாங்க. ஸோ பால் தான் ஊற்றுறாங்களா, எவ்வளோன்னு தெரியாது, அதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறோம். ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். தண்ணி வந்து அதே தான் 5 லிட்டர் அப்படியே இருக்குது. ஸோ இது மாற்றினதுக்கப்புறம் என்ன மாறுது, 16:1 மாறிடுச்சு. ஸோ இதை தான் சொல்ல வராங்க. தெரியுதுங்களா? 16:1 மாறிடுச்சு. ஸோ இதை வச்சு எத்தனை லிட்டர் கலந்துருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 20 + x × 1 அப்படியே வச்சுக்கலாம். 16 × 5. சரிங்களா? 16 × 5 வந்து 80 மாறிடும். ஸோ 20 + x. x = 80 - 20 = 60. ஸோ வந்து இப்போ பால் எவ்வளோ கலக்கிறாங்கன்னா 60 லிட்டர். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி. சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்து மோகன் ஸ்டார்ட்ஸ் டு கேல்குலேட் சம் ஆஃப் ஆல் ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 83. வாட் ரிசல்ட் டஸ் ஹி கெட்ஸ்? ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா மோகன் வந்து ஆட் பண்ணுறான். எதை ஆட் பண்ணுறான்னா ஆட் நம்பர்ஸ், அதுவும் 83க்கு கீழே முன்னாடி இருக்கிற நம்பர் வரைக்கும் அவன் கூட்டுறான். ஸோ அந்த கூட்டின வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அவன் என்ன பண்ணுறான், மோகன் வந்து 1 3 5 7 அப்படியே 81 வரைக்கும் கூட்டிக்கிட்டே வரான். 1 + 3 1 அதாவது 3 + 5 அப்படி கூட்டிக்கிட்டே வரான். ஸோ அந்த ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு சீக்வன்ஸ் தெரியும். சரிங்களா? இது வந்து ஒரு சீக்வன்ஸ் தானே. இந்த சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு எத்தனை நம்பர் இருக்குன்னு நமக்கு தெரியணும். சரிங்களா? ஓகே. ஸோ சீக்வன்ஸில் என்ன கண்டுபிடிக்கணும்னா இது ஒரு ஃபார்முலா. ஏ வந்து 1, இது வந்து இனிஷியல் நம்பர். சரிங்களா? ஃபைனல் நம்பர் வந்து லாஸ்ட் டேர்ம் 81. சரிங்களா? அது நமக்கு தெரியும். டின்னு என்னென்னா டிஃப்ரென்ஸு. ஒவ்வொரு நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 2 வரும். சரிங்களா? இதை யூஸ் பண்ணி an = a + n - 1 ஹோல் பவர் d இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஏன்னா கடைசி டேர்ம் 81. ஏ வந்து ஃபஸ்ட்டு நம்பர், என்ன நமக்கு தெரியாது, அப்படி எழுதிக்கோங்க. டி வந்து 2. சரியா? இப்போ இந்த 1 இந்த சைடு வந்துருச்சா, 80 = n - 1 × 2. இந்த 2 கீழே வந்துடும். சரியா? 2 கீழே வந்துச்சுன்னா 40 = n - 1. ஸோ 40 சைடு போயிடுச்சுன்னா +1. ஸோ 41. ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 81 வரைக்கும் உள்ள ஆட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 41 நம்பர். சரிங்களா? ஸோ என்ன கண்டுபிடிச்சாச்சு, மொத்தம் 41 நம்பர். ஸோ இதை வச்சு சம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா SN = n/2 a + l. சரிங்களா? ஸோ n வந்து என்ன 41 / 2. a வந்து ஃபஸ்ட்டு டேர்ம், கடைசி டேர்ம் வந்து 81. இது ரெண்டும் கூட்டினோம்னா 82. ஸோ 41 / 2 × 82. 2 அடிச்சிச்சுன்னா 41. ஸோ 41 × 41 எவ்வளோ, 01 16 4 8. ஸோ 1681. இதுதான் ஆன்சரு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து முகேஷ் காட் சீரீஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட் 30%, 25%, 15% ஆன் ஷர்ட். ஃபைண்ட் த சிங்கிள் ஈக்குவலன்ட் டிஸ்கவுண்ட். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா முகேஷ் வந்து ஒரு ஷர்ட் வாங்குகிறான். அவனுக்கு 30%, 25%, 15% கன்சிக்யூட்டிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டல் டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஃபார்முலா என்னென்னா டி ஈக்குவலண்ட்.
அதாவது ஈக்குவலன்ட் டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு 1 மைனஸ் d1 இன்ட்டு d2 இன்ட்டு d3. சரிங்களா, அவ்வளோதான். இது சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 1 மைனஸ் d1 என்ன 30% போணுச்சுன்னா 70/100, அடுத்து 75/100, அடுத்து 85/100. சரிங்களா, ஸோ இது சால்வ் பண்ணி 1ஆல் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா, ஸோ 1 மைனஸ் 0.7 இன்ட்டு 0.75 இன்ட்டு 0.85. ஒன்றும் இல்லை, இந்த நம்பர்ஸ் வந்து அடிச்சிங்கன்னா 0.7, இது வந்து 0.75 வரும், இது வந்து 0.85 வரும். சரிங்களா, ஸோ 1 மைனஸ், ஸோ இதெல்லாம் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.44625 வரும். ஸோ 1ல் இது போணுச்சுன்னா 0.55375. ஸோ பர்சன்டேஜ்னா 100%. ஸோ இன்ட்ரு 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 55.375. ஸோ ஈக்குவலன்ட் பார்த்தீங்கன்னா 55.38%. ஸோ ஆன்சர் வந்து சி. அடுத்த கொஸ்டின், the mean of 20 observation is 19. One more observation is included, the new mean becomes 20. The 21st observation is what? அது என்ன சொல்கிறாங்கன்னா 20 அப்சர்வேஷன் இருக்குது. சரிங்களா, அதோடைய மீன் வந்து 19. அடுத்து இதோட இன்னொரு அப்சர்வேஷன் ஆட் பண்ணுறாங்க, அதோடைய மீன் வந்து 20 ஆயிடுச்சு. ஸோ இந்த புதுசாக ஒன்று ஆட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இது ஜஸ்ட் சிம்பிளான சம் தான். ஸோ என்ன ஃபஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்க, 20 அப்சர்வேஷனுக்கு 19. ஸோ அப்போ டோட்டல் எவ்வளோ 20 இன்ட்டு 19. சரிங்களா, அதாவது என்ன அர்த்தம்னா மீன் ஈக்குவல் டு சம்மு டிவைட் பை என். சரியா, ஸோ சம்மு வந்து நமக்கு தெரியாது, என் வந்து 20, மீன் வந்து 19. ஸோ இந்த சம் அதை வந்து இப்படி கண்டுபிடிக்கிறோம், 20 இன்ட்டு 19 போட்டோம். சரிங்களா, ஸோ 20 இன்ட்டு 19 எவ்வளோ 380. இது வந்து ஃபஸ்ட் லைனுக்கு. ரெண்டாவது லைன் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ 20க்கு பதிலாக இந்த எண் வந்து என்ன ஆயிடுச்சு 21 ஆயிடுச்சு. அதே மாதிரி மீன் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 20 ஆயிடுச்சு. சரிங்களா, ஸோ இதுக்கு வேல்யூ என்ன 420. சரிங்களா, ஸோ அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு அப்சர்வேஷனுக்கு 380, ரெண்டாவது அப்சர்வேஷனுக்கு 420. ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த ஒரு நம்பர் வந்து சேர்த்துனதுனால தானே. ஸோ இது ரெண்டத்தையும் சப்ராக்ட் பண்ணோம்னா இந்த புதுசாக ஆட் பண்ண நம்பருடைய வேல்யூ வந்துடுமா. ஸோ 420ல் 380 மைனஸ் பண்ணுங்கள், எவ்வளோ வருது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 40. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸோ அடுத்த கொஸ்டின், in a factory 60 workers can stitch 120 meter of cloth in 7 days. What length of clothes can be stitched by 70 workers in 5 days? அதாவது ஒரு ஃபேக்ட்ரியில் 60 ஒர்க்கர் என்ன பண்ணுறாங்கன்னா 120 மீட்டர் துணியை 7 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ 70 ஒர்க்கர் 5 நாளில் எவ்வளோ மீட்டர் தைப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுக்கு வந்து என்னென்னா இதே வீடியோவில் ப்ரீவியஸ் சம் போட்டோமா, ஒர்க் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பர்சன் இன்ட்டு எஃபிஷியன்சி இன்ட்டு டேஸ். ஸோ இதே மெத்தட் தான். இங்கே என்ன ஒர்க்கு கொடுத்துருக்கான், என்னது ஒர்க்கு மீட்ரு தான், அதாவது 120 மீட்ரு தான். சரிங்களா, ஸோ 120 மீட்ரு எத்தனை 60 ஒர்க்கர். ஸோ இங்கே எஃபிஷியன்சி கிடையாது, 7 நாள். இது ஃபஸ்ட் லைன். சரிங்களா, செகண்ட் லைன் வந்து நமக்கு தெரியாது, எக்ஸு எத்தனை ஒர்க்கரு 70 இன்ட்டு 5. சரிங்களா, இது ரெண்டு டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். எப்படின்னு பாருங்கள். ஸோ 120 ஈக்குவல் டு 60 இன்ட்டு 7, அதே டிவைட் பை எக்ஸு, இந்த எக்ஸு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டிவைட் பை 70 இன்ட்டு 5, அவ்வளோதான். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 120 இன்ட்டு 70 இன்ட்டு 5 ஈக்குவல் டு எக்ஸா, இந்த 60/7 கீழே கொண்டு வந்துடுங்க. 10 6 6 அடிஞ்சிருது 20. ஸோ 20 இன்ட்டு 5 100. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 100 மீட்டர். எக்ஸ் ஈக்குவல் டு 100. இதுதான் கரெக்ட் ஆன்சர். Given that a square plus b square is equal to 60,
தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a + b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a - b ஹோல் ஸ்கொயர். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயருக்கு 60ன்னு வேல்யூ கொடுத்துட்டாங்க. a + b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a - b ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஜஸ்ட்டு a + b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a - b ஹோல் ஸ்கொயரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, இதுக்கு என்ன வரும்? a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். சரிங்களா, அதே மாதிரி இது எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். நடுவில் ப்ளஸ் இருக்குது. a ஸ்கொயர் - 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். கரெக்டாக? இந்த -2ab ப்ளஸ் 2ab அழிஞ்சு போயிடும். ஸோ மீதி இருக்கிறது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், மறுபடியும் இன்னொன்று a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயருக்கு 60ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு ஒரு 60, அதே மாதிரி இதுக்கு ஒரு 60. ஸோ 60 + 60 120. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 120, ஆப்ஷன் பி. A balloon is connected to a meteorological station by cable of length 130 meter, inclined at 60 degree to the horizontal. Find the height of the balloon from the ground. Assume that there is no slack on the cable. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பலூன் வந்து ஒரு ஸ்டேஷனில் வந்து கட்டி விட்ருக்காங்க. அந்த கேபிளுடைய லென்த் வந்து 130 மீட்ரு, ஆங்கிள் வந்து 60 டிகிரி. சரிங்களா, அவங்க ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ இது பலூனு ஒரு ஸ்டேஷன் வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து 130 மீட்டர், கிரவுண்டுக்கும் இதுக்கும் ஆங்கிள் வந்து 60 டிகிரி. அவங்க இந்த ஹைட்டு கேட்குறாங்க. சரிங்களா, இதே வீடியோவில் போன சம் மாதிரி. சரிங்களா, ஸோ நமக்கு என்ன தெரியும்? sin θ = ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். சரிங்களா, ஆப்போசிட்டு தான் h நம்ம கண்டுபிடிக்கணும். ஹைபாட்னியூஸ் வந்து 130, டிகிரி வந்து θ = 60. ஸோ sin 60 ஜஸ்ட் சால்வ் பண்ணுங்கள். ஸோ sin 60னா √3/2 = h / 130. ஸோ 130 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 130 / 2 = 8. ஸோ 65. ஸோ 65 √3னா என்ன வேல்யூ? 1.732. சரிங்களா, இது மனப்பாடம் பண்ணி ஆகணும். √2, √3, √5 இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ 65. ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 112.580 மீட்டர். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து, இஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆர் இன் த ரேஷியோ 2:3:5, தென் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் கிரேட்டஸ்ட் ஆங்கிள் டு த ஸ்மாலஸ்ட் ஆங்கிள். சரிங்களா, என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதோடைய ஆங்கிள்ஸோடைய ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 2:3:5. அவங்க சின்னதுக்கும் பெருசு, அதாவது பெருசுக்கும் சின்னதுக்கும் ரேஷியோ கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்டாக எப்படி சால்வ் பண்ணோம்னா, நமக்கு 3 ஆங்கிள் ஆட் பண்ணோம் 180 டிகிரின்னு தெரியும். சரிங்களா, ஸோ இதுதான் அர்த்தம். 2x + 3x + 5x வந்து கூட்டினோம்னா 180. ஸோ 10x = 180, x = 18. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 2 × 18 இது வந்து சின்னது, 5 × 18 இது வந்து பெருசு. சரிங்களா, 36, 90. அவங்க பெருசுக்கும் சின்னது கேட்டிருக்காங்க. பாருங்கள், எப்பயுமே ரேஷியோ ஆஃப் கிரேட்டஸ்ட் டு ஸ்மாலஸ்ட்டு. சரிங்களா, பெருசுக்கும் சின்னதும் கேட்டிருக்காங்க. ஸோ 90:36. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3ல் போதா, 30, 12, மறுபடியும் 3ல் போதா, 10, 4, அடுத்து 2 டேபிள் 5:2. ஸோ ஆன்சர் வந்து 5:2. பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து, ராம் ட்ராவல்ஸ் 4/9 of the total journey by bus, 5/18 by rail and remaining 10 km on foot. Find the distance of the total journey. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ராம் வந்து 4/9, அதாவது 9ல் 4 பகுதி வந்து பஸ்ஸில் போகிறான், அதாவது 18ல் 5 பகுதி வந்து ரயிலில் போகிறான், மீதி வந்து 10 கிலோமீட்டர் நடந்து போகிறான். ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட் லைன் என்ன சொல்கிறான்? 4/9, அதாவது மொத்தம் எக்ஸில் 4/9 வந்து பஸ்ஸில் போகிறான். சரிங்களா, அது அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து 5/18. ஸோ 5/18 எக்ஸு ப்ளஸ்ஸு 10 கிலோமீட்டர் நடந்து போகிறான், இது டோட்டல் சேர்த்துனா எக்ஸு. சரிங்களா, இது ஜஸ்ட் அப்படியே சால்வ் பண்ணிங்கன்னா போதும். சரிங்களா, இதுக்கு ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுங்க. ஸோ கீழே காமன் வந்து 18 கொண்டு வந்துடலாமா? ஸோ 8/18 வச்சுக்கோங்க, x + 5/18 x
ப்ளஸ் 10 ஈக்குவல் டு எக்ஸா. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 13. ஸோ 13/18 எக்ஸு ப்ளஸ் 10 ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ 10 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 13/18 எக்ஸ். ஸோ இது போயிடுச்சுன்னா 18 மைனஸ் 13/18 எக்ஸ். ஸோ 5/18 எக்ஸ் ஈக்குவல் டு 10. ஸோ எக்ஸுக்கு 10 × 18/5 2. ஸோ எக்ஸு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி 36. ஸோ 36 கிலோமீட்டர் தான் அவன் வந்து கடந்திருக்கான். அடுத்த கொஸ்டின். த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் அ பேட்ச் ஆஃப் 19 members is 24. If the age of the faculty be included, the average increases by 4 months. What is the age of the faculty? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பேட்சில் 19 பேர் இருக்காங்க. அவங்க ஏஜ் வந்து ஆவரேஜ் எடுத்தோம்னா 24 வயசு வருது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபேக்கல்ட்டியுடைய ஏஜும் ஆட் பண்ணுறாங்க. அப்போ ஆட் பண்ணும்போது அந்த ஆவரேஜ் வந்து 4 மாதம் தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த ஃபேக்கல்ட்டியுடைய வயசு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் டிவைட் பை நம்பர். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் லைன் என்ன சொல்கிறாங்கன்னா 24. டோட்டல் நம்மளுக்கு தெரியாது. எத்தனை பேர் 19. சரி. அடுத்து ரெண்டாவது லைன் என்ன சொல்ல வராங்கன்னா, மாதத்தில் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இதையும் மாதமாக மாற்றிருங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ 24 வருஷத்தை மாதமாக மாற்றினோம்னா 12 T/19. இது வந்து ஃபஸ்ட் லைன். ரெண்டாவது லைன் என்ன சொல்கிறாங்கன்னா, 24 × 12 4 மாதம்தான் ஆட் ஆகுது. சரிங்களா? ஈக்குவல் டு டோட்டல். இது 2 வச்சுக்கோங்க, 1 வச்சுக்கோங்க. கீழே வந்து 20. ஏன்னா ஒரு பர்சன் வந்து கூட சேர்த்தியாச்சு. சரிங்களா? அவ்வளோதான். இந்த 2 லைன் வந்து அப்படியே எழுதியாச்சு. இது ரெண்டும் சால்வ் பண்ணி T2ம் T1ம் மைனஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபேக்கல்ட்டியுடைய வயசு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு ஈக்குவேஷனும் தனியாக சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, 24 × 12 ஈக்குவல் டு T1/19. இது மேலே கொண்டு போயிருங்க. ஸோ 24 × 12 × 19 ஈக்குவல் டு T1. ஸோ T1 உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 5472. சரிங்களா? அடுத்து 24 × 12 + 4 ஈக்குவல் டு T2/20. சரிங்களா? அப்போ 24 × 12 + 4. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டு 20ஆல் பெருக்கணும் T2. ஸோ இதோடைய வேல்யூ பார்த்திங்கன்னா 5840. ஸோ T2ம் T1ம் மைனஸ் பண்ணோம்னா ஒரு ஆன்சர் வரும். என்ன வரும்? T2 - T1 போட்டிங்கன்னா 368. இது வந்து மாதங்கள், மந்த்ஸு. அவங்க வயசு கேட்குறாங்க, வருஷத்தில் கேட்குறாங்க. ஸோ 368 12ஆல் வகுத்தோம்னா நமக்கு எவ்வளோ வரும்னா 30.67 வரும். சரிங்களா? அதான் 30 வயசு மாதங்கள். 30 வயசு எங்கே இருக்குது? இது ஒரே ஒரு ஆன்சருக்கு தான் 30 வயசு இருக்குது. ஸோ 30 வயசு 8 மாதம். சரிங்களா? ஸோ பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து, an angle is 60 degree more than 1/5 of its complement. Find the smaller angle in degrees. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஆங்கிள் வந்து 1/5 of its complementோட அதிகமாக இருக்குது. எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 60 டிகிரிக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஸ்மாலர் ஆங்கிளை வந்து கண்டுபிடிங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு ஆங்கிள் என்னன்னு தெரியாது. ஸோ இதை தான் கண்டுபிடிக்கிறோம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ காம்ப்ளிமெண்ட்னா என்னென்னா 90 டிகிரி. சரிங்களா? 90 டிகிரி - எக்ஸ் தான் காம்ப்ளிமெண்ட். சரிங்களா? ஸோ அவங்க கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ் ஈக்குவல் டு 1/5 ஆஃப் 90 - எக்ஸ். ஸோ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, 1/5 ஆஃப் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட், அதுதான் இது எழுதியிருக்கோம். இதோட 60 ஆட் பண்ண சொல்கிறாங்க. 60 அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் ஈக்குவேஷன். இது சால்வ் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 90/5 மைனஸ் x/5 + 60. சரிங்களா? ஸோ இது இந்த சைடு கொண்டு போயிருங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 5/x ஈக்குவல் டு, ஸோ மீதி வந்து பார்த்திங்கன்னா 90/5 + 60 இருக்கும். சரிங்களா? 5 டேபிளா, 1 × 5 4 48 18. ஸோ 78 இருக்குங்க.
சாரி இது வந்து x/5 6x/5 சரிங்களா. ஸோ x ஈக்குவல் டு 78 × 5 / 6 சரிங்களா. 6 டேபிள்னா 1 இங்கே 1 வரும் 3 13 × 5 13 × 5 எவ்வளோ 15 5 6 65. ஸோ ஆன்சர் வந்து 65. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்.